கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையுமே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வேல்சாமி என்கிற அன்பு சகோதரருக்காக, பாளையங்கோட்டில் இருக்கிற அவர்களுக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய மகளுடைய திருமணமாகி 6 மாதங்களாகிறது. ஆனால் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் சில பிரச்சனை நிமித்தமாக, மாமியார் நிமித்தமாக, சமாதானம் இல்லாமல் சண்டை நிமித்தமாக எங்கள் தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சமாதானம் ஆகணும், பிரச்சனைகள் வரக்கூடாது, சந்தோஷமாக பிள்ளைகள் வாழணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதற்காக நான் ஜெபிக்கலாமா? இன்றைக்கி குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அது ஏனென்றே தெரியவில்லை. கிறிஸ்தவ குடும்பங்களை குறிவைத்து பிசாசு பிரிவினைகளை கொண்டு வருகிறான். அதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இன்றைக்கும் அன்பு சகோதரருடைய குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் தகப்பனே, அன்பு வேல்சாமி சகோதரருடைய குடும்பத்திற்காக, அவங்களுடைய அன்பு மகளுக்காக, மகளுடைய கணவருக்காக, ஆண்டவரே கணவருடைய குடும்பத்திற்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவையில்லாத பிரச்சனைகளை என் தேவன் மாற்றி போடுவீராக. அந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது, அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, அந்த பிரச்சனைகளை எப்படி ஜெபத்தினால் ஜெயிப்பது என்கிற விசேஷித்த கிருபையை மகளுக்கு கொடுத்துருங்கப்பா. குடும்பம் இணைக்கப்படணும், சந்தோஷமாக பிள்ளைகள் வாழணும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் இருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன் நிமித்தம் என் நாமம் மகிமைப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவர் நிமித்தமாகவும், நம்முடைய வாழ்க்கையின் நிமித்தமாக, நம்முடைய குடும்பத்தின் நிமித்தமாக, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், மகிமைப்படும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்ன? நம்மளை ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன? எதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கினார், நம்மளை மீட்டுக்கொண்டார்? வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டதுடைய நோக்கம், திட்டம், தீர்மானம், சரீரத்தின் மூலமாக, நம்முடைய ஆவியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா, இல்லைன்னா தூசிக்கப்படுகிறதா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என் நிமித்தம் ஒரு நாளும் உங்கள் நாமம் தூசிக்கப்படக்கூடாது, என் நிமித்தம் உங்கள் நாமம் மகிமைப்படணும். நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? அந்த வாக்குத்தத்தங்களாம் எதற்காக என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எதற்காக? நான் சொல்லட்டுமா? அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தான். 2 கொரிந்தியர் 1:20, இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி நமக்கு தெரியாது. நிறைய பேருக்கு பாதியிலேருந்து தான் தெரியும்.
அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதுதான் தெரியும். ஆனால் அதுக்கு முந்தின ஒரு பகுதி இருக்குது. அது என்ன தெரியுமா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு, எங்கள் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படிக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கோ ஒரு மனுஷிக்கோ வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி உங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக தான் ஆண்டவர் செய்வார். நமக்கு அது வேதனையாக தெரியலாம், ஒருவேளை நமக்கு அது கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அதை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே புறப்பட்டு போகிறாங்க. இப்போ மறுபடியும் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துகிறார். எதற்காக? அதான் யாத்ராகமம் 14:4 வேதம் சொல்லுகிறது, பார்வோனாலும் பார்வோனுடைய ரதத்தினாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு அவனுடைய இருதயம் கடினமாக்கப்பட்டதான். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, பார்வோன் மூலமாக என் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன், பார்வோனுடைய ரதத்தின் மூலமாக என் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். அப்போ பார்வோன் அழியும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பார்வோனுடைய ரதங்கள் அழியும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அதை அழித்து போடுவா. உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் அழித்து போட்டு அது நிமித்தமாக உங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். நீங்கள் ஒரு சின்ன காரியம் கேட்டால் கூட, ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்காக இதை எனக்கு செய்யுங்க, கேட்டு பாருங்க, நிச்சயமாக நடக்கும். அது நிமித்தமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும். வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஒவ்வொரு காரியமும் எதற்காக வருகிறது? இந்த ஆபத்து காலம் எதற்காக வருகிறது? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? கர்த்தருடைய நாம மகிமைக்காக. எதற்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தா? கர்த்தருடைய நாம மகிமைக்காக. சொல்லுங்க, என் மூலமாக உங்கள் நாம மகிமைப்படணும். ஜெபிக்கலாமா? அன்பின் தொகுப்பனே, எங்கள் ஒவ்வொருவர் மூலமாக உங்கள் நாம மகிமைப்படணும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.